ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.2ல் 6வது கொஷின் இதில் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். சுலைமான் 3.350 கிலோகிராம் உருளைக்கிழங்கு 2.25 கிலோகிராம் தக்காளி மற்றும் வெங்காயம் வாங்குகிறார். மொத்த பொருள்களின் எடை 10.25 கிலோகிராம் எனில் வெங்காயத்தின் எடை எவ்வளவுன்னு கேட்டுக்கிறான். இது உருளைக்கிழங்கோட எடை, இது தக்காளியோட எடை. வெங்காயத்தோட எடை கொடுக்கல, ஆனால் மொத்த பொருள்களின் எடை அவங்க கொடுத்துட்டுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கூட்டிட்டு இதில் நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வெங்காயத்தின் எடை கிடச்சிடும். அப்போது ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கிறது நம்ம எடுத்து எழுதலாம். உருளைக்கிழங்கு இது எழுதணும், தக்காளியோட எடை இது எழுதணும், அதுக்கப்புறம் மொத்த பொருள்களின் எடை இது எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கின் எடை இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? 3.350 கிலோகிராம். அதுக்கப்புறம் தக்காளியின் எடை எவ்வளோ? 2.25 கிலோகிராம். அப்போது இது ரெண்டுமே நம்ம கூட்டலாமா? கூட்டிட்டு மொத்த எடையிலேருந்து கழிக்கணும். அப்போது உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளியின் எடை. அப்போ உருளைக்கிழங்கு தக்காளி இது இருக்குதுங்களா? அப்போ இது ரெண்டு கூட்டிடணும். இப்போ 3.350 கூட்டல் 2.250. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிலோகிராம் தானே, அதனால கிலோகிராம். அப்போது இது கூட்டினீங்கன்னா பாருங்கள் எப்படி கூட்டணும்னா, இங்கே கூட்டி காமிக்கிறாங்க. 3.350, இது 2.250. இந்த புள்ளி பார்த்திங்கன்னா கரெக்டாக வரணும், நேராக புரிஞ்சுங்க. அப்போ கூட்டினீங்கன்னா 0, 5 கூட்டினீங்கன்னா 10க்கு 0, மீதி 1ங்களா? 1 3 கூட்டினீங்கன்னா 4, 4ஓட 2 கூட்டினீங்கன்னா 6. இந்த புள்ளி அப்படியே வரும். 3 2 கூட்டினீங்கன்னா 5. அப்போ என்ன வருது? 5.600 கிலோகிராம். அப்போது இதோட உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளியின் எடை பார்த்திங்கன்னா 5.600 கிலோகிராம். அப்போது வெங்காயம் 3தோட சேர்த்து எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா, வெங்காயம், தக்காளி மற்றும் உருளைக்கிழங்கின் மொத்த எடை பார்த்திங்கன்னா 10.250 கிலோகிராம்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போது இதில் நம்ம இது கழிச்சிங்கன்னா நம்மளுக்கு வெங்காயத்தோட விலை கழிச்சிடும். அப்போது வெங்காயத்தின் எடை இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து இது கழிக்கணும். அப்போது 10.250 கழித்தல் 5.600. இது ரெண்டுமே கிலோகிராம் தானே. அப்போ பாருங்கள், இது கழிக்கணும். அப்போ கழிக்கணும்னா பாருங்கள், 10.250. இது 5 புள்ளினா இங்கே 5 வரும், இந்த புள்ளி நேராக வரணும். அதுக்கப்புறம் 600. இது நம்ம கழிக்கிறோம். இங்கே மேலே என்ன பண்ணணும்? இது ரெண்டு கூட்டணும். இது கழிக்கிறோமா? அப்போ 0ல் 0 போச்சுன்னா 0, 5ல் 0 போச்சுன்னா 5, 2ல் 6 போவாதுங்களா? இதுலேருந்து கடன் வாங்கினீங்கன்னா இது 9 ஆகிடும், இது 12 ஆகிடும். அப்போ 12ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 6. இந்த 0 அப்படியே இருக்கும். 9ல் 5 போச்சுன்னா எவ்வளோ? 4. அப்போது ஆன்சர் என்ன வருது? 4.650 கிலோகிராம். அப்போது தேர்ஃபோர் சுலைமான் வாங்கிய வெங்காயத்தின்
காயத்தின் எடை இஸ் ஈக்குவல் டு 4.650 கிலோகிராம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கோ தக்காளியோ எடை கூட்டிடும். அப்போ மொத்த எடை அங்கே கொடுத்துருந்தாங்க. மொத்த எடையிலேருந்து இந்த 2 கழிச்சிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும்.